கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. ஸோ தட் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் கேதர் ஆகும். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மக்களே. இது வரைக்கும் நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து ரொம்ப பக்கம்தான், நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இந்த கோயில் வந்து 24 ஹவர்ஸும் ஓப்பனில் தான் இருக்கும். அது எதுக்காக என்ன ரீசனுன்ட்டு நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. இந்த கோயிலை பற்றி ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த அம்மன் கோயில் ஏன் எப்பயுமே 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்குது, அண்ட் இந்த அம்மன் கோயிலை மட்டும் ஏன் நிறைய பேர் தேடி வராங்க, இந்த கோயிலுக்கு வந்தால் என்னென்னலாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நான் வீடியோ ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் மக்களே. ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே போய் சேரட்டும். வந்து சூலூர்பேட்டை அம்மன் கோயிலில் தான் இருக்கும். ஒரு சின்ன விளாக் வந்து இங்கே எடுக்கலாம்னு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சாமி பார்க்க போகும்பொழுது ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது மக்களே. வெளியவே வந்து கவுண்டர் இருக்குது. நம்ம அங்கே 5 ருபீஸ் நினைக்கிறேன், அதை கொடுத்துட்டு டோக்கன் போட்டு தான் நம்ம சுவாமி பார்க்க போகணும். எப்பயுமே வந்து ட்ரெஷ்ஷாகவே இருக்கும், சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் நம்ம வந்து கோயிலை பிரகாரம் சுத்தம் பொழுதே இங்கேயே வந்து என்ன விற்கிறாங்கன்னா சுவாமியோட வஸ்திரம்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏலம் விடுற மாதிரி தான் இங்கே. ஸோ அதை நம்ம வேணும்னா நம்ம அங்கே வாங்கிக்கலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா சுவாமிக்கு மெயினான ஒரு பிளேஸ் இருந்திருக்கு. இந்த கோயில் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். மக்களே, நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு தலவிருஷம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் மக்களே. ஸோ இந்த கோயிலில் இருக்க தலவிருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்குது. அந்த சீக்ரெட் ஸ்டோரியை வந்து நான் உங்களுக்காக இதில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. நமஸ்காரம். இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சூலூர்பேட்டை செங்காலம்மன் கோவிலில் இருக்கும். இந்த கோவில் வரலாறு பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு காளி அம்மன் இருந்திருக்காங்க. அவங்க அந்த நிர்வாகம் அந்த கோவில் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த கோவிலில் வந்து கதவுகள் வந்து சின்னதாக இருந்திருக்கு. ஆனால் வந்து அந்த நிர்வாகத்தோடைய கனவுல போயிட்டு சுவாமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னை வர பக்தர்கள்லாம் வந்து எப்பவுமே தரிசிக்கணும், அதனால் இந்த கதவுகள்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் எப்போ வந்தாலும் சுவாமி நீங்கள் நேரடியாக தரிசிக்கலாம். அதுதான் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு. அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து இந்த ஸ்தல விருட்சம் அப்படின்ற மாதிரி ஒரு மரம் இருக்குது. அந்த மரமும் ரொம்ப விசேஷமானது. அது ஈசானி மூண்டியில் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். அம்மன் எங்கே கட்சி சொன்னீங்களா? அந்த காளைங்க நதி இருக்குல்ல, ஏரி போட்டு இந்த முன்னாடி காளைங்க நதி போகும். ஸோ அந்த காளைங்க நதி எங்கேருந்து வருதுன்னா திருப்பதிக்கு கீழாண்டு ஒரு காடு இருக்கும், மலைப்பதி. அங்கேருந்து தான் அந்த காளைங்க நதி உருவாகுது. ஸோ அங்கேருந்து தான் அந்த காளைங்க நதி தண்ணின்றது இப்படி கடலை போகிற வழி. ஸோ அந்த வழி இங்கே வந்த வரைக்கும் இங்கே அம்மன் வந்து தோண்டனது இருந்த இது வந்து விக்கிரகம் கடைக்கு முன்னாடி இங்கே இருக்கிற வாட்டர்மேடுன்ற ஊர் இருக்கு. அங்கே ஒரு ஒரு குடும்பத்தாருக்கு கடவுளை தோண்டினாங்க, கடலுக்கு தோண்டி சொன்னாங்க இங்கே இருக்காங்க. ஸோ அப்போ எடுத்தப்போ அம்மன் இருக்காங்க, நதியிலேருந்து எடுத்தாங்க. எடுத்து அப்போ இங்கே வச்சுட்டாங்க. ஸோ அம்மனோட அம்மா வீடாக அந்த ஊரை சொல்லுவாங்க வாட்டர்மேடு. வாட்டர்மேடு வாட்டம்பேடு இருக்கும். அங்கே தான் அம்மாவோட அம்மா வீடு. சரி, அவங்க வந்து தான் எடுத்து வச்சாங்க. அதனால் இந்த கோவில் எந்த ஒரு நல்லது இடத்து செய்யனாலும் அங்கேருந்து தான் சீர் வந்து இங்கே செய்வாங்க. இந்த மரம் இது வந்து அம்மனுக்கு வந்து இங்கே கதவு சேர்த்துக்கு எடுத்து வந்தாங்க. ஸோ கதவு சேர்த்து எடுத்து வந்தாக்கா அம்மன் நைட்டாக வந்து கனவு தந்துட்டு மரமாக உருவாக்கிட்டாங்க. கதை கூட சொல்லலாம், எப்பவுமே தரிசனம் செய்யணும். இங்கே பொய் சொல்லிட்டு செய்கிறது அது மாதிரி சேர்ந்தா அவங்க என்ன சொன்னால் அது போய் நடந்தது. பொய்யெல்லாம் சொல்லிட்டு செய்யணும்.
மக்களே நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் சில பேருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் இன்னும் டீட்டெயிலாக கிளியர் பிக்சராக என்ன இந்த கோயிலை பற்றி இருக்கோ அதை நாங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. ஸோ லாஸ்ட்டில் என்னோடய பிரதர் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. ஹாய் மக்களே. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை விட நிறைய இன்ஃபர்மேஷனும் தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். பாய் மக்களே. என்னடா இவன் கோயில் மட்டும் சுற்றி காட்டிகிட்டு இருக்கானே, ஸோ அம்மனை மட்டும் காட்ட மாட்டானேன்னு நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் நம்ம இப்போ நெக்ஸ்ட் அம்மனை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாட வீதியை சுற்றி காட்டிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம அம்மனை காட்டினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நான் இப்போ அம்மனை கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக நம்ம கூடவே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வாங்க. நான் மாட வீதியிலலாம் சுற்றி காட்டிட்டு கோயில் பிரகாரத்தை காட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு அம்மனை காட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அம்மனை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தெரியுறதா ராஜகோபுரம். நம்ம அந்த வழியாக வந்துட்டு அம்மனை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு நம்ம சுற்றி எல்லா கோயிலையும் பார்த்துட்டு வீடியோ கேப்சர் பண்ணிவிட்டு உங்களுக்காக நான் கிளியராக பிக்சராக வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வழி தான் வந்து நம்ம அம்மன் பார்க்க போகிற வழி. ஸோ இதுக்குள்ளே நம்ம போனால் தான் டோக்கன் வாங்கிட்டு நம்ம இந்த க்யூவில் தான் போகணும். நம்ம இந்த க்யூவில் போயிட்டு தான் நம்ம அம்மனை பார்க்கணும். உள்ளே அந்த தங்கத்தகடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது கீழே தெரிகிறது தான் வந்து அம்மன் இருக்காங்க. அங்கே தான் வந்து அம்மன். இப்போ நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே தான் அம்மன் இருக்காங்க. நம்ம உள்ளே வந்து ஃபோன் அலவுட் கிடையாதனால நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோ கேப்சர் பண்ண முடியல. வெளியே இருந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் மக்களே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் போதும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணுன்னா கமெண்ட்டில் அதையும் தெரிவிங்க மக்களே. நமஸ்காரம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூலூர்பேட்டை செங்காலம்மன் கோவிலில் இருக்கோம். இந்த ஸ்தல வரலாறு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் வாட்டமேடு அப்படின்ற ஊரில் வந்து காளிங்க நதி அப்படின்னு ஒரு நதி போகுது. அந்த நதி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி மலை அடிவாரத்தில் உருவாகுது. அங்கேருந்து உருவாகிற நதி கடலை போய் சேரும் பொழுது இந்த வாட்டமேடுன்ற அந்த ஊர் வழியாக வருது அந்த நதி. அந்த நதியில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கனவுல வந்து அம்மன் வந்து அந்த நதியில் இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. ஆகையால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் போயிட்டு அந்த நதியில் போயிட்டு அம்மன் விக்கிரகத்தை தேடி இருக்காங்க. அதில் இந்த மூலவர் விக்கிரகம் கிடைச்சிருக்கு. அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து இந்த கோவிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த வாட்டமேடு அப்படின்ற ஊர் தான் வந்து அம்மனுடைய அம்மா வீடு, தாய் வீட்டு சீர்லேருந்து எல்லாமே வந்து அந்த வாட்டமேடுன்ற ஊரில் இருந்து தான் வருதான். இப்போது இந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே கோவில்கள்லாம் கிடையாது. கோவில்கள் கட்டும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கதவு செய்யறதுக்காக ஒரு மரம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மரத்தை அம்மன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வர பக்தர்கள்லாம் எப்பவுமே தரிசனம் பண்ணணும், அதனால் எனக்கு கதவுகள் வேண்டாம் அப்படின்றத புரியும்படினா அந்த மரத்தை எடுத்துகிட்டு வந்த மரத்தை கதவு செய்ய எடுத்துகிட்டு வந்த மரத்தை இங்கே ஸ்தல விருட்சமாக மாற்றிருக்காங்க அம்மன். ஆகையால் இந்த கோவிலோட மிக சிறப்பான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா 24/7 நீங்கள் அம்மனை எப்போ வந்தாலும் தரிசனம் பண்ணலாம். வர பக்தர்கள் எல்லாருமே எந்த நேரமாக இருந்தாலும் தன்னை தரிசிக்கணும் அப்படின்றதுனால இந்த கோவிலில் கதவுகளே கிடையாது. கதவுகள் இல்லாத கோவில், மூலஸ்தானத்து கருவறை இருக்கிற ஒரே கோவில் நம்ம சூலூர்பேட்டை செங்காலம்மன் கோவில் மட்டும்தான். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா உண்மை சொல்லி மட்டும்தான் வேண்டணும். தவறாவோ இல்லை ஆப்போசிட்டாவோ வேணுனாலோ இல்லை ஆப்போசிட் பர்சனை தாக்குற மாதிரி வேணுனாலோ அது சரியாக இல்லைன்னா அம்மன் உடனே தண்டிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்தல வரலாறு சொல்லுது. நமஸ்காரம்.